வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு பயலை அன்பாக்ஸ் பண்ணி அவனை யூஸ் பண்ணி பார்க்கறதுக்குள்ள நாங்கள் படுற பாடு இருக்கு பாருங்க. அன்பாக்ஸ் நான் வந்து கத்தி எடுத்துட்டு வராம விட்டுட்டேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட வேணாம். இப்படிதான் நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா மறந்துட்டு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விஷயமா போய் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். பார்க்கறதுக்கு அதுவே ஒரு குறும்படமா இருந்ததுன்னா பாருங்கண்ணே. முடிஞ்சா நான் கிளிப் ஆட் பண்றேன். அதை வேற ஆட் பண்ண போறியா? சரி, ஓகே. ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து ஸ்டஃப் கூல்ல இருந்து ஒரு ப்ராடக்ட். சூப்பரே. இது வந்து சார்ஜ் பிளக். ஓ, இவன் இந்த டிராவலுக்காக யூஸ் பண்ற அடாப்டர்னு சொல்லுவாங்க, அதானே? டிராவலுக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல வந்து இப்போ டெஸ்க் இருக்கு. இப்போ எனக்குலாம் அந்த இடத்துல நிஜமாவே என்ன தோணும்னா, அத்தனை சார்ஜர் மாட்டிச்சு செம கடுப்பா இருக்கும். ஆமா, எல்லாமே நம்ம வந்து இப்போ 120 வாட்டு 80 வாட்டு அப்படி யூஸ் பண்றதா இருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம ப்ரிஃபர் பண்றது எப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 20 வாட் 40 வாட் இருந்தா போதுன்ற அளவுக்கு மனசு வந்து வலிக்கும். ரெண்டாவது, நம்மகிட்ட வந்து நம்ம டேபிள்ல இப்போ இங்கேயே வந்து ஒரு 5-6 ஃபோன் இருக்குன்னா, 5-6 ஃபோனையும் சார்ஜ் ஏற்றணும்னா உனக்கு 5-6 பிளக் பாயிண்ட் தேவைப்பட்டுருது. ஆமாம். ஸோ அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து லான்ச் ஆகும்போது இனிஷியல் ப்ரைஸ் பார்த்தோன்னா 999. இதில் எம்ஆர்பின்னு பார்த்தா எவ்வளோ போட்டிருக்கு? 1999 போட்டிருக்குமோ? அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாம், 1999 போட்டிருக்கு. ஸோ இது வந்து லான்ச் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் வந்து 999. ஓகே, சரியா? இப்போ அதான் இப்பயும் அதான் இருக்கணும், ஏன்னா இப்போ தான் லான்ச் ஆகி 4-5 நாள் தான் ஆகுது. அதுக்கப்புறம் மேபி லான்ச் ஆனப்ப இப்பயும் அதே பிரைஸ் தானே. காலங்கள் வேகமா மாறுதுங்க. செலிப்ரேட்டிங் 10 இயர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து கேன் சார்ஜரா? சரியா? சோ யூனிவர்சல் மல்டிப்ளக் வித் 20 வாட். ஆமா, நிறைய பேர் இந்த சிஎம்எஃப் ஓட சார்ஜர் வந்து கேட்டுட்டாங்க. நமக்கு மேபி இது ஒரு பெஸ்ட் அடிஷனல். அங்க தான் பெஸ்ட். சிஎம்எஃப் சார்ஜர் வந்து என்ன அட்வான்டேஜ்னா 65 வாட் இருக்கு. ஆமா, 45 வாட் இருக்கு, 33 வாட் இருக்கு. சோ அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு. இது மேக்ஸிமமே உனக்கு பிடி ஸ்டாண்டர்ட்லன்னு பார்த்தனா 20 வாட் தான். 20 வாட். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ரெண்டு டைப் சி போர்ட்டையும் யூஸ் பண்ணணும்னு நினைச்சா ஒவ்வொன்றுலயும் 10 வாட்டா மாறிடும். ஓ, ஓகே ஓகே. சரியா? அதை தவிர வந்து இது எப்பயுமே குவால்காம் குயிக் சார்ஜ் 18 வாட் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். டெடிகேட்டட் பிரிக்ல வந்து நீ இருக்கறதுல பெஸ்ட் பாசிபிள் ஸ்பீட் என்னவோ பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 67 வாட் வச்சு செக் பண்ணலாம். அப்ப இந்த அவுட்புட் வந்து சும்மா நார்மலான அந்த வோல்ட்ஸ் வாட் தான். நார்மலான பிளக் பாயிண்ட் வாட். அதுதான் இதோட இங்க அச்சீவ்மெண்ட்டே என்னன்னா, இப்போ ஓபன் பண்ணுவோம்ல, அதுல தெரிஞ்சிடும் உனக்கு. ஸோ இங்கே பேக்கில் வந்து என்ன போட்டிருக்காங்க, சைடில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த சைட்லேயும் ப்ராடக்ட் நேம் தான் இருக்குது. ஆமாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் ஐஃபோன் அண்ட் பிக்சல் 50% in 30 minutes போட்டு வச்சுருக்காங்களா? என்ன தைரியத்தில் போட்டிருக்காங்கன்னா, பிக்சலும் ஐஃபோனும் 30 வாட்டு 27 வாட்டு அவ்வளோதானே, அதனால் 20 வாட்டில் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யூனிவர்சல் சாக்கெட்டு. ஸோ இது வந்து இதோட அமைப்பே எப்படி இருக்குன்னா, நீ எந்த டைப் ஆஃப் பிளக் போட்டாலும், இப்போ சைனீஸ் பிளக், யூரோப்பியன் பிளக், இந்தியன் பிளக் எது போட்டாலுமே ஒர்க் ஆகும். அப்புறம் இதில் இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட மாடல் சார்ஜ் பிளக்குங்கிறது தான் மாடலு. ஸோ ரேட்டட் பவரு, இன்புட் வோல்டேஜ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. டைப் சி, அதை C1 C2 ரெண்டு போட்டிருக்கிறதுனால ரெண்டுத்தோட அவுட்டு. ஸோ ரெண்டுத்தோட அவுட்டு இங்கே பார்த்தோன்னா உனக்கு மேக்ஸ் 20 வாட்னு போட்டாங்க பார்த்தியா? ஸோ இதுதான் அது. ஈச் 20-ஆ இல்லை ஸ்பிளிட் 20? நம்ம அதை இப்போ செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் பாரு. ஸ்பிளிட் அதுக்கு தான் பண்ணுறதுக்காக 2 கேபிள் எடுத்து வச்சிருக்கேன். சூப்பர். ஒரு பிபிஎஸ் வந்து உனக்கு எவ்வளோ வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தா 11 வோல்ட் 1.8 ஆம்ப் வரைக்கும் போகுது. சரியா? அதே சமயம் USB-A, ஸோ இதுவும் 20 வாட்டு தான் கணக்கு. USB-A அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு வந்து மேக்ஸிமம் 18 வாட் அந்த குவால்காம் குயிக் சார்ஜ் 3. சரியா? இப்போ சைமல்டேனியஸ்லி சார்ஜர்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டைப் C1 டைப் C2 USB-A எல்லாமே சேர்ந்து போட்டால் 15 வாட்டுன்னு போட்டிருக்கான். இது இன்னும் பயங்கரமாக இருக்கு. சரியா? 15 வாட்டுன்னா யோசிச்சு பாரு. 15னா 5 அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? 5 ரத்த கண்ணீர் தான் வரும். இருந்தாலும் அதுல என்ன அட்வான்டேஜ்னா, சைமல்டேனியஸா 3 டிவைஸ் சார்ஜ். TWS நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம், மொபைலும் சார்ஜ் பண்ணலாம், வாட்சும் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா மெயின் நார்மல் பிளக்ல தான் நம்ம இருக்கலே 120 வாட்னா அதை கூட போடலாமே. சரி, ஸோ ஒரு விசித்திரமான ஒரு பொருள் தான் இது. அதோட ஓவரால் ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கறது அதாங்க இந்த ஆல் இன் ஒன்னுவாங்கல்ல அந்த மாதிரி. ஆமா, ஆல் இன் ஒன் அழகு ராஜா கடை எங்கங்க? அதேதான். என்ன திறந்ததுமே முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான். இன்னும் திறந்ததுமே முடிஞ்சிருச்சுன்னா வேற என்ன இருக்க போகுது? பேப்பர்லாம் சரி, டீலர் ஸ்டாம்பு, வாரண்டி கார்டு, அதுதான் இது. ரைட்டா? பார்த்து ஸ்கேன் பண்ணி வாரண்டி ஏற்றுக்கோங்க. இதுதான் ஓவரால் ப்ராடக்ட். மெட்டீரியல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த ரஃப்லாம் வந்து ஓகே, ஏன்னா நம்ம பிடிச்சி இழுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஓகே, நல்லா கொடுத்துருக்கானுங்க. ஓகே, வெயிட்டும் இல்லைங்க பெருசா. அதான் கேன் சார்ஜர்ன்ட்டானே. கேனோட அட்வான்டேஜ் அதுதானே, சட்டி மாதிரி இல்லாமல் யூஸ் பண்ணலாம். சரி, இந்த 120 வாட்ஸ் இதுக்குள்ள இருப்பானே, இதுக்குள்ள 120 வாட்ஸ் தானே இருக்கும். நல்லா கனெக்ட் ஆயிட்டான். இப்போ பாருங்க,
இந்த சார்ஜர் வெயிட் தான். ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா சரி டைப் சி கனெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இவங்க டைப் சியில் அவுட்புட் வந்து 20 வாட்ஸா. ஆமாம், இண்டிவிஜுவலாக ஒரு ஃபோன் சார்ஜ் போட்டால் 20 வாட்ஸ்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஏதாவது கொஞ்சம் முரட்டு பீஸாக நம்மளது இருக்கே 25% சார்ஜ் இருக்கிறான். OnePlus 13R. அதனால் இவனால் வந்து நமக்கு நல்ல ஒரு பயன் இருக்குது. எல்இடி எரியுது. அந்த லைட் எது பாருங்க குட்டியா. ஆமாம், அந்த ப்ளக் பக்கத்தில் சூப்பரு. எங்கேயும் ஆன் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, சல்லுன்னு ஏறுறானே. அதான் 18 வாட்டில் ஏறுறான். சரி, இது ஏறிட்டு இருக்கட்டும். இந்த அடுத்த விஷயத்துக்கு வருவோம். மல்டி போர்ட்டில் இப்போ அவுட் வந்து அது ட்ராப் ஆகுதான்னு பார்க்கலாம்ல. லைவ்லி ட்ராப் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஆமாம், இன்னொரு டைப் சியும் கனெக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொரு டைப் A to Cயும் கனெக்ட் பண்ணுறோம். டைப் ஏவையும் கனெக்ட் பண்ணுறாரு. ஆமாம், ஓகே. இப்போ 3 ப்ளக் அங்கே பாரு, அதை ப்ளக் பண்ணதுமே இங்கே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ளக் பண்ணதுமே என்ன இவ்வளோ குறைஞ்சிட்டான். இன்னும் நம்ம அதுலேருந்து எதுவுமே கனெக்ட் பண்ணவே இல்லையா, அவுட்புட்டே எடுக்கல. இல்லை ஏதோ வருதுங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இது பாரு எவ்வளோ ஆயிடுச்சு, 5 வாட்டாக மாறிடுச்சு பாரு. ஓகே, இன்னொரு ஃபோன் நம்ம கனெக்ட் பண்ணதும் 1 போட்டு வச்சிருக்காரு. சரியா, இதுலேயும் சார்ஜ் ஏறுது. அடுத்து ஆனால் இவ்வளோ பாயிண்ட் குறைஞ்சிருச்சு தெரியுதா. இப்போ இதையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உறுதி செய்யப்படும். என்னங்க ஒரு 7 வாட்ஸில் ஏறுதா. ஓகே. ஸோ இப்போ 3 வழியிலையும் அவுட்புட் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இது கிட்டத்தட்ட ட்ராப் ஆகி 4 வாட் கிட்ட போயிடுச்சு. அவ்வளோதான். 5 வாட்டு அதில் ஆக்சுவலாக போட்டுருந்தது பார்த்தியா, 3மே ஆக்டிவாக இருந்தால் 15 வாட்டுன்னு. ஆமாம், அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆமாம், 3மே ஆக்டிவாக இருந்தால் 15 வாட்டு. ஸோ இதுவும் ஆனில் தான் இருக்குது. இப்போ ஒரு டெஸ்ட் என்ன பண்ணலாமே. என்னதுன்னா வை, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டிவைஸை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தான் பவர் போகுதுன்னு பார்க்கலாம்ல. என்ன இதில் ஸ்பீடாக ஏறுது. இல்லை ஏறுதா இல்லையா, அதுங்க 7.5 வாட்டில் ஏறுது. இது ரெண்டும் சார்ஜ் ஏறிடு. எல்லாருமே ஏறிட்டு தான் இருக்காங்க. இவன் வந்து 4.5 வாட்டு, இவனா 7.5 வாட் மாதிரி காட்டுறான். ஆமாம், ஏன்னா இது வந்து டைப் A to C. A to C தான். ஆனால் மொத்தமாக 3 சேர்த்து 15 வாட்டுன்னு போட்டிருந்தானே, அந்த ஒரு ஷாக்கில் தான் இருக்கேன். இது அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், திரும்ப இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு. இவெல்லாம் என்ன வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு? 18 வாட் கிட்ட இருக்கும். 18 வாட். அந்த காலத்தில் ஒரு காலம் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தானே சொல்லி அவன் சொல்லுவான். ஆனால் அவன் கிளைம் பண்ணதோட இப்போ அதிகமாகலாம் வர மாதிரி இருக்கு. இதுலேயும் 7.5 கிட்ட வருது மாதிரி இருக்கு இல்லையா. அவங்க வந்து 15 போட்டு வச்சுருந்தாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், அவனும் ஸ்பீடாக தான் இருக்கான். அவன் திரும்பியும் அவன் பாரு, அவன் 5 வோல்ட் 1.4 வரைக்கும் போடலாம். இவன் 5 வோல்ட் 1.12 தான் இருக்கும். ஓகே ஓகே, இல்லை 5 வாட்ஸ் கண்டிப்பாக சாலிடாக வந்துடுதுல்ல. அது வந்துடுது, 5 வாட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி இதை டிஸ்கனெக்ட் பண்ணாலும் சரி, இது ஒரு வாட்டி ஆஃப் ஆகிட்டு தான் ஆனாது. அதான் எல்லாமே ரீஆகுது, எல்லாமே ப்ரோக்ராம் ஆகுது, ரீட் பண்ணிக்குது. ஸோ அந்த நேரத்தில் தான் உள்ள வந்தார் விநாயக். ஓகே, ஆமாம், எல்லாத்தையும் நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டோம். இது 67 வாட்டு 67 வாட்ஸ் சார்ஜிங். பார்ப்போம், எல்லாம் அட் அ டைமில் வேலை செய்தாங்க. குயிக் சார்ஜிங் வந்துட்டாங்க 65 வாட்ஸ் மேக்ஸு. ஆமாம் ஆமாடா, இது நோட் பண்ணியாடா. 67 வாட்டுன்னு முன்னெல்லாம் காட்டிட்டு இருந்தது ஞாபகம் இருக்கா? ஆமாம், இப்போல்லாம் 65 தான் காட்டுது. எங்கள் அண்ணன் ஃபோனில் ஆனால் இன்னும் 67 தான் காட்டும். அந்த ஃபோன் ஏன்னா பழைய டிவைஸ்லாம் வந்து இன்னும் அப்டேட் வந்து எதுவும் மாறல. இதெல்லாம் அப்டேட்ல மாறிட்டான். அந்த பிரிக்ல என்ன வேல்யூ போட்டிருக்கோ அதுவே காட்டும். அது மட்டும் இல்ல, சிவிலாம் 67 வாட் தான் சப்போர்ட்டே. அதுல போட்டா 67 வருது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா என்ன சப்போர்ட்னா 120 வாட், ஆனா அது 65 காட்டுது. சரி, இப்போ மொத்தம் 4 டிவைஸ் சார்ஜ். சூப்பர். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டோட எய்மு, மகிமை. அவங்களோட மகிமையே அதான். ஆமாம். ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ண முடியுதா அப்படின்னா எஸ், ஆப்வியஸ்லி we are able to achieve that limits. ஏன்னா இவந்தோ நம்ம இந்த ஃபோன் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் 65 வாட் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் இது இறங்கல. ஆக்சுவல் ஹைலைட் என்னன்னா இந்த மூணுத்துக்கும் தான் சம்பந்தம் அதிகம். இதுக்கு சம்பந்தம் அந்த அளவுக்கு கிடையாது. டைரக்ட் பவர்ல சார்ஜ் ஏற போகுது. இது என்ன மல்டி பாயிண்ட், அந்த யூஎஸ் பின், யூரோப் பின், ஆல் பின், சைனீஸ் பின், இந்தியன் பின் எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு ப்ளக் பாயிண்ட். அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அதை தவிர 2 டைப் சி அண்ட் ஒரு டைப் ஏ போர்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்தோம். சூப்பர். அதான் இப்போ என்னென்னா மொத்தம் இது வந்து மல்டிபிள் டிவைசஸ். இப்போ நம்ம பிளேஸில் வந்து இப்போ நிறைய டிவைஸ் என்கிட்ட எப்பயுமே இருக்கும். இல்லாட்டி வந்து இப்போ நான் ஒரு 10 வாட்டில் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் வச்சுருக்கேன். அந்த 10 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கும் ஒரு இன்புட் இல்லை. அதே மாதிரி மல்டி சார்ஜஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகிறது ஒரு சிலருக்கு வெறுப்பாக இருக்கும். அதுக்கு இது ஓகே பெட்டர். ஆனால் ஸ்லோ சார்ஜிங்
அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிபிள் டிவைஸ் சார்ஜ் பண்ணோம்னா ஸ்லோ தான். ஆனா அதே சமயம் எப்பயும் மாதிரி இப்போ நீ ஒரு இடத்துல உனக்கு ஒரு பிளக் உனக்கு அசைன் ஆயிருக்கு, அந்த ஒரு பிளக் நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுல இருந்து ஆக்சுவல் பவரும் நீ எடுக்கலாம். ஆமா, ஃபுல் பொட்டன்ஷியலும் ஆமா. எடுக்கலாம். அதே சமயம் உன்னோட ஆக்சசரிஸை சார்ஜ் பண்றதுக்கும் ஒரு 3 போர்ட் ரெடிலி அவைலபிளா இருக்கும். ஆமா. ஸோ அந்த 3 போர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதனால தான் கொஞ்சம் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குது சார்ஜிங்ல. குட் 6 months வாரண்டி போட்டிருக்காங்க. இப்போ இது கேன் அப்படிங்கிறதுல வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த பிளக் இப்போ ஆன்ல இருக்கு. இந்த 67 வாட் இப்போ ஆன்ல இருக்கா. ஸோ அதுல இருந்து 65 வாட்ல இது சார்ஜ் ஏறுதா. மீதி எல்லாமே 5 வாட் இல்லாட்டி 7.5 வாட் வச்சுக்கோங்களேன் ஏறிட்டு இருக்கு. இதுல என்ன ஹைலைட்னா, இது சுத்தி தொட்டு பார்க்கும்போது ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும் இல்லையா. இது வார்மா இருக்கு. அதுதான் ஹீட்டா இருக்கா. வார்ம் ஆகும். ஹீட் ஆகாம இருக்கணும். இங்க 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 இவனே ஹீட் ஆவான். பரவாயில்ல, அவ்வளவு ஹீட் இல்ல. அதான் இல்ல ஏன்னா இவன் சூப்பரா ஹீட் ஆவாங்க. இது கேன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அதான். கேலியம் நைட்ரேட் எதுக்கு அப்படின்னா இதுக்குதான். அதை வந்து இந்த இடத்துல அவங்க எதுக்கு மென்ஷன் பண்றாங்கன்னா, இதுல இருந்தும் நீங்க மல்டிபிள் போர்ட்ல சார்ஜ் போடும் போதும் இந்த பாயிண்ட் இது இருக்கு இல்லையா, இந்த பிளக் சார்ஜிங் பிளக், இதுல வந்து உங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாது, இல்லாட்டி அந்த ஹீட்டை மினிமைஸ் பண்றதுக்காக கேன் யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஸோ அதையும் இந்த இடத்துல உறுதிப்பட சொல்லலாம். ஏன்னா இந்த டிவைஸ் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த மாடியூல் வந்து வார்மா இருக்கு, அப்படியே கொதிக்கிற அளவுக்கு ஹீட் ஆகலை. இதை நாங்கள் சொல்கிற கேப்லேயே இன்னொரு ஃபேக்டரையும் நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் என்னென்னா, அந்த டிடபிள்யூஎஸ் எடுங்க தம்பி. இது பொதுவாக வந்து 2.5 வாட்டில் ஏறும், இல்லாட்டி 3 வாட்லையாவது ஏறும். அதே 2.5 வாட் ஏறுதுங்க. கரெக்டாக இருக்கு. குட் ரைட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒயர்லெஸ் ஆக்சசரி அதெல்லாமும் அதோட ரேட்டட் பவரில் கரெக்டாக ஏறுது. டிடபிள்யூசி நீங்கள் சார்ஜ் போட்டுருங்க. ரைட்டு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஸ்டஃப் கூல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக போனதுனால 2016 டைம்லேயும் ஸ்டஃப் கூலில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கலே. எப்போ ஹைலைட்டாக ட்ரை பண்ணோன்னா 2018-19 டைமில் தான் என்னாச்சுன்னா, மார்வல் சீரீஸ்னு ஒன்று விட்டானுங்க. ஓகே. கேபிள்லாம் டைப் A to C கேபிள்ஸ் வந்து மார்வல் சீரிஸ், ஸ்பைடர்மேனு, அயன்மேன்லாம் விட்டானுங்க. கேபிளே பிரைடடாக இருக்கும். அது பியவே இல்லை. இப்பயும் என்கிட்ட ஃபோனோட ஸ்பைடர்மேன் கேபிள் என்கிட்ட தான் இருந்தது. ரெட் கலரு. ஆமா, காட்டியிருக்கீங்க. அந்த இதுல அவெஞ்சர்ஸ் ரவுண்ட்லாம் போட்டிருக்கும்ல. ஓகே. ஸோ அது எத்தனை வருஷமா இருக்குன்னு பார்த்துக்க. ரெகுலராக யூஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயும் அது எதுவும் ஆனதில்லை. சூப்பர். அந்த மாதிரி ஒரு நல்ல இமேஜை இந்த ப்ராடக்ட் மூலமாக அவங்க கிரியேட் பண்ணுவாங்க, நம்புவோம். வேறு ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குது ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பற்றி மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா வரைக்கும் சிவராணி பார்க்கலாம்.